ஓவியா, தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் காங்கிரஸ் ஆளுநர் தாவேக ஆட்சியை அமைக்க நேற்று தமிழக ஆளுநர் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பான்மையை காட்ட வேண்டும் ஆளுநர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் சொகுசு வீட்டில் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 அறைகள் எடுத்து அந்த சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் அதாவது அதிக இன்னும் எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னொரு சொகுசு விடுதியும் அங்க தங்க வைக்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள சட்டமன்றம் இன்று புதுச்சேரி எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களும் அங்க வந்துள்ளனர். இதனிடையே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அசம்பாவித தவறு நடக்காமல் இருக்கிறது புதுச்சேரி போலீசார் பலப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த இடத்துல பலப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி எப்ப வேண்டுமானாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது அடுத்த கட்ட தகவல்களை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா அல்லது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இங்க தங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடத்திய பிறகுதான் இது என்னன்னு தெரிய வரும். ஆனா எப்ப வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி இங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா புதுச்சேரியை கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சொகுசு விடுதிகள் அங்க போலீசாரும் பலப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு புதுச்சேரியில் பரபரப்பாக காணப்படுகிறது. ஓவியா.